வரும் ஜூலை 22 மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு, ஒரு மாபெரும் மாநாடு, கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாடுக்கு எப்படியாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் என்று பல தரப்பில் சிக்கல்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே காவல்துறையில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மாதிரி மாநாட்டு அறுவடை வீடுகள் மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த மறுப்புக்கு அவங்க நீதிமன்றத்தை முன்னணி சார்பாக நீதிமன்றத்தை நாடினால் நீதிமன்றம் பூஜைகள் செய்யாமல் மாதிரி மாடல்ஸ் வேணால் வைக்கிறதுக்கு அனுமதி தருகிறோம். அப்படி இருக்கும் பொழுது இதனோட முழு விவரமும் வருகின்ற ஜூன் 13 தீர்வு தருகிறோம்னு சொல்லிட்டு உத்தரவு தருகிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கப்படும் போது இதுக்கு இடையில ஒரு மனுதாரர் நான் எங்களையும் இந்த வழக்கில் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து சாதி ஆட்சியர் பயிற்சி பெற்ற மாணவர்கள் சங்கத்தை சேர்ந்த வா அரங்கநாதன் அப்படின்றவர் அந்த மாணவர் தலைவர் சங்கத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஆகம விதிகளை மீறி பூஜை செய்யக்கூடாது, மூலவர் அல்லது உச்ச சிலைக்கு ஏற்படைய கும்பாபிஷேகம் இல்லாமல் பூஜை செய்வது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் குறிக்காரு. ரெண்டாவது, அறநிலையத்துறை மற்றும் நகராட்சி அனுமதி பெறப்பட வேண்டும் இப்படி ஒரு லிஸ்ட் பெறப்பட்டிருக்காரு. முக்கியமான வாதம் என்ன சொல்றாருன்னா, ஆன்மீகத்தை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது, கடவுளை காட்சிக்கு பயன்படுத்தக்கூடாது, எக்ஸிபிஷன்ஸ் அப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அறுவடை வீடை மனுவை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி நீங்க எப்படி பாருங்க? இவர் இப்ப என்ன சொல்றாரு, ஆகமத்திற்கு எதிரானது இந்த அறுபடை வீடு மாதிரிகள் அப்படின்னு இப்ப அவர் சொல்லியிருக்கார். ஆனா முதல்ல யார் அதை சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. எப்பொருள் யார் யார் வைக்கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கார். நீ அவன் சொன்னாலும் அவன் சொல்றதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியுமா? முதல்ல ஆகமத்திற்கு நீ தகுதியான ஆளா, ஆகமத்தை பத்தி பேசுறதுக்கு அந்த ஆள் தகுதியான ஆளான்னு இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த ஆள் என்ன சொல்றாரு, இப்ப நான் இது எல்லாமே ஆகமத்துக்கு எதிரானது, இறைவனை காட்சி பொருளாக வைக்கக்கூடாது, சரி சொல்லிட்டார். இப்ப நம்ம பல கேள்விகள் இப்ப நமக்கு இங்கதான் வருது. முதல்ல இவர் அனைத்து சாதியினர் அர்ச்சகர்கள் மாணவர் சங்கமா அப்படின்னுடைய தலைவர். சரி, இவருடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவர் ஒரு தீகாக்காரர். முதல்ல நீ தீகாக்காரனா இருக்கிற பொழுது உங்களுக்கு அடிப்படையில கடவுளை பத்தி பேசுறதுக்கான தகுதியே முதல்ல உங்களுக்கு போயிடுது. கடவுள் நம்பிக்கை இல்லாத, கடவுள் நம்பிக்கை இல்லாத, அதாவது கடவுள் கற்சிலைகளை வழங்குபவன் முட்டாள் காட்டுமிராண்டி அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அவருடைய சிலைக்கு கீழே எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த ஈவேரா சிலைக்கு ஒரு மாலை போடக்கூடிய போட்டோக்களும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஆகமத்தை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி முதல்ல இருக்கு? சரி, முதல்ல இவர் நான் படிச்சிருக்கேன், அவருடைய அஃபிடவிட்டை நான் முழுக்க பார்த்தேன். அதுல நான் இந்த அனைத்து சாதியினர் பயிற்சி பள்ளி இப்ப அரசாங்கம் நடத்தக்கூடிய அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், அதை படிச்சு சர்டிபிகேட்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு. ஆனால் ஆகமம் அப்படிங்கிறது புதுசா முதல்ல ஹெச்ஆர்என்சி ஆகமம் எழுதுறதுக்கு யார் முதல்ல அனுமதி கொடுத்தார்கள்? இறைவன் என்ன சொல்றாரு, பெரிய இதுல சிவபுராணத்துல எல்லாம் படிப்பது என்ன அப்படின்னா, ஆகமமாகி நின்று அன்னிப்பாந்தாள் வாழ்க, இறைவனே நானே முன்னின்று எழுதிய ஆகமங்கள் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்ப இவர் ஆகமத்துல என்ன படிச்சிருக்காரு? சைவ ஆகமத்துல ஏதாவது 28 ஆகமங்கள் இருக்கு, ஏதாவது படிச்சிருக்காரா? வைணவ ஆகமம் 2 இருக்கு, இதெல்லாம் ஏதாவது நீ படிச்சிருக்கியா? இல்ல ஒரு கோவிலுக்கும் ஒரு சிறு சிறு மாறுபாடுகளுடன் சில சம்பிரதாயங்கள் வழிபாடுகள் இருக்கு, அதெல்லாம் நீங்க படிச்சிருக்கியா? எதுவுமே இல்ல. ஹெச்ஆர்என்சி ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கா, அதை போய் படிச்சாராம், அதில் போய் பயிற்சி எடுத்தாராம். ஹெச்ஆர்என்சி யாருங்க சிலபஸ் போடுறது ஆகமத்துக்கு? ஹெச்ஆர்என்சி ஆகமம் எழுத முடியுமா? அப்படிதான் ஒருத்தர் எழுதினார், அது தமிழ் ஆகமம்னு ஒரு ஆள் எழுதினார். அப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த தமிழ் ஆகமம்னு எழுதின ஆளை நீ எதிர்த்து நீ அன்னைக்கு கேஸ் போட்டிருக்கலாமே, அது எப்படிடா தமிழ் ஆகமம், அது இந்த மாதிரி ஆகமத்துல இந்த மாதிரிலாம் ஒன்று சொல்லவே இல்லையே, நீயா ஒன்று எழுதுறியே அப்படின்னு நீ அன்னைக்கு போய் கேஸ் போடலன்னு கேட்கிறேன். சத்தியவேல் முருகனாருக்கு எதிராக இவர் கேஸ் வழக்கு தொடுத்திருக்கணும்ல நியாயமா? சரி, என்ன சொல்றாரு, காட்சி பொருளாக வைக்க முடியாது, அதுக்கு அது சம்பிரதாயம், அது சரி ஒத்துக்கலாம். ஆனா தீவுத்திடல்ல ஒரு எக்ஸிபிஷன் நடத்துறாங்களே, அப்ப அந்த எக்ஸிபிஷன், அதாவது அரசு பொருட்காட்சிகள்லாம் நடத்தும் பொழுது எதற்காக கோவில்ல இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்திகளை கொண்டு போய் அங்க வச்சாங்க? அப்ப நீ போய் கேஸ் போட்டியா? காட்சி பொருளாக வைக்கப்பட்டு ஏன் அப்ப காட்சி பொருளா வச்சிருக்காங்களே, அப்ப உனக்கு இந்த ஆகம விதியெல்லாம் கண்ணில் தெரியலையா? அப்ப யாருக்குமே அப்போ அன்னைக்கு எந்தெந்த கமிஷனர் அதற்கு அலோவ் பண்ணாங்க, அன்னைக்கு யார் எந்தெந்த இஓஸ் அதுக்கு அலோவ் பண்ணாங்களோ அவங்க எல்லார் மேலேயும் இன்னைக்கு வழக்கு போடலாமா? அவங்க எல்லாம் சிலை கடத்தல் வழக்கு போடலாமா அவங்க மேல? எப்படி நீங்க எடுத்துட்டு போனீங்க? ஏன்னா நீ தான் சொல்ற, கோவிலில் இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்திக்கு கூட அதை வைக்கும் பொழுது அதற்கு முறைப்படி பூஜை இதெல்லாம் செஞ்சு அதை பிரதிஷ்டை பண்றதுக்கு ஈக்குவலா தான் பண்றாங்க, அது கோவில்ல
இருக்கும், அது கோவில்ல மட்டும்தான் வச்சு பூஜை பண்ணும். இவ்வளவு சம்பிரதாய கதை நீ இதுல பேசியிருக்கல இந்த அஃபிடவிட்ல. அப்ப நான் என்ன கேட்கிறேன், அப்ப நீ ஏன் இந்த கேஸை போட்டிருக்கலாமே அன்னைக்கு, நீ போய் அந்த கேஸை ஏங்க அந்த மாதிரி வச்சுங்க, அது மிகப்பெரிய தப்பு. ஏன் அவனுக்கு அன்னைக்கு அந்த ஆகமத்தை பத்தி கண்ணில் தெரியலையா அன்னைக்கு? சரி, கோவிலுக்குள்ளாரையே வச்சு சினிமா படங்களை எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கோவிலினுடைய புனிதம் கெட்டு விடாதா? அப்ப அந்த கோவிலினுடைய ஆகம விதி அங்க மீறப்படவில்லையா? சொல்லியிருக்கணும்ல. சரி, உங்க இப்ப யாருக்காக இவர் வந்து இப்போ கூவி இந்த வழக்கை வந்து போட்டு நான் அதில் இம்ப்ளீட் ஆயிருக்கேன்னு சொல்லியிருக்காரோ அவங்க பாஸ், அவங்களுடைய பாஸுடைய வீட்டுக்காரம்மா தேர் மேலே ஏறி நின்னாங்க. எப்படிங்க தேர்ல ஏறலாம், அது ஆகம விதிக்கு புறம்பானது, நீங்க ஏறி இருக்கக்கூடாது சொல்லியிருக்கலாமே. சரி, பழனி முருகன் கோவில் அடுத்த நாள் அந்த கோவிலினுடைய இது, அப்போ முதல் நாள் வந்து கோவிலினுடைய கர்ப்ப கிரகத்தில் அமைச்சர்கள்லாம் போனாங்க அப்படின்னு சொல்லி மிக பரபரப்பான செய்திகள்லாம் அன்னைக்கு வந்துச்சு. அன்னைக்கு இந்த வழக்கில் நீங்கள் போட்டிருக்கலாமே. இல்லை வேற அவர் சொல்கிறாரு, நான் தொடர்ந்து நான் வந்து இதுக்காக போராடுகிறேன். அன்னைக்கு இந்த வழக்கில் நீங்கள் அன்னைக்கு போட்டிருக்கலாமே. ஏன் அன்னைக்கெல்லாம் அந்த வழக்கெல்லாம் போடாமல் இன்னைக்கு வந்து இந்த வழக்கு நீ ஏன் போடணும்? அதுக்கான அவசியம் இன்னைக்கு என்ன இருக்கிறது? இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு மாடல் வச்சு நாங்கள் பண்ண போகிறோம். மாடலுங்கிறத தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நான் வந்து உற்சவ மூர்த்தியவே நான் கொண்டு வந்து வைக்க போகிறேன்னு சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணீங்க, உற்சவ மூர்த்தியவே கொண்டு போய் நீங்கள் வச்சிங்க. இந்த இடத்துல ஒரு படத்தை வச்சு இல்லை ஒரு அது போன்ற ஒரு மாடலை வச்சு அந்த இடத்துல வந்து பூஜை வழிபாடுகள் பண்ண போகிறாங்க. அதில் என்ன உங்களுக்கு தப்பு வந்து போச்சு? நீங்கள் இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன், கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடக்குது. கோவில் கும்பாபிஷேகம் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த கோவில் கும்பாபிஷேகம் எப்படி நடத்த வேண்டும்? முதல்ல வந்து அந்த தர்மகர்த்தா அவருக்கு அந்த அறங்காவலர் குழு இருந்தால் யார் முதல்ல அது மெயின் தர்மகர்த்தாவோ அவருடையக்கு நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து அந்த ஒருத்தங்கள், அப்புறம் ஊர் மக்களினுடைய ஆலோசனைகள், இது எல்லாமே கேட்டு அந்த ஊருக்கு எந்த நாளில் பண்ணால் அந்த கும்பாபிஷேகம் நன்மையாக முடியும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு அதில் பார்க்க வேண்டியது. அதையெல்லாம் பார்த்த பிறகுதான் அதே போல் கோவிலில் இருக்கக்கூடிய திருப்பணிகள் பூரணமாக முடிந்து இப்படிலாம் பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதுதான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு அப்படியே நடக்குது எல்லா கும்பாபிஷேகம். நீங்களாம் ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, 10 இடத்துல கும்பாபிஷேகம்னு முடிவு பண்ணுறீங்க, அங்கே வேலை நடந்திருக்கோ நடக்கலையோ அந்த இடத்துல கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கீங்க. அந்த கும்பாபிஷேகத்துக்கு யார் என்ன எப்படி என்ன முறை எதுவுமே கிடையாது. அப்புறம் என்னது தமிழில் கும்பாபிஷேகம், தமிழ் வேத பிரகாரம் தமிழ் ஆகம பிரகாரம் கும்பாபிஷேகம், தமிழ் ஆகமம்ங்கிறது எங்கே இருக்குது? எந்த இடத்துல ஆகமத்தில் சொல்லியிருக்கு? இதெல்லாம் நீ ஆகம விரோதம் என்று சொன்னால் இதையெல்லாம் நீ தட்டி கேட்கவில்லையே. எங்கே போன? தட்டி கேட்க மாட்டாரு. ஏன்னா இது வந்து உண்மையிலேயே ஆகமத்துக்காக வந்த ஆள் கிடையாது. இதுவே வந்து என்னன்னா, அதான் சொன்னேன் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி, யாருக்கு மாலை போட்டாரோ அந்த வழியில வந்தவர். அப்ப அந்த வழியில வந்த ஒரு ஆளு எப்படி பேசுவாருன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அப்ப இது யாரு, இது என்ன, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்படியாவது வந்து இந்த இந்து முன்னனுடைய இந்த முருக மாநாடு என்பதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு இந்த முருக மாநாடை பார்த்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பயம் வந்திருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும். அதுதான் காரணம். அதனால எப்படி இருந்தாலும் இன்னைக்கு கோர்ட் வந்து இவங்களுக்கு அந்த அறுபடை மாடலை வைப்பதற்கான அனுமதியை தரதான் போகிறது. ஆனால் அது உடனே அது கிடைக்கக்கூடாது. அதை நீ தாமதப்படுத்திட்டே போகணும். அப்படி நீ தாமதப்படுத்திட்டே போகும்போது பொதுமக்கள் அங்கே வந்து பெரிய அளவில் போகிறது தடுக்கப்படும். இதுதான் இப்போ இவங்களுடைய மெயினான ஒரு நோக்கம். இன்னொன்று, எல்லா கட்சிக்குமே இப்போ ஒரு பயம் வந்துருச்சு. அதனால தான் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, முருக மாநாடு வந்து இவர்கள் அரசியல் மாநாடாக மாற்றுகிறார்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மாநாடு நடத்துனீங்களா? அப்போ அது என்ன மாநாடாக இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வி ஒன்று வருது இல்லை? இத்தனைக்கும் இந்த மாநாடில் எந்த விதமான ஸ்பீச்சோ எதுவும் கிடையாது. எல்லாரும் இணைந்து கந்தசஷ்டி பாராயணம் செய்ய போகிறார்கள். அதில் உங்களுக்கு என்ன பயம்னு கேட்குறேன். ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, இது வந்து ஒரு அரசியல் மாநாடு, இது பக்தி மாநாடுல அல்ல, அப்போ நீங்கள் நடத்தினது என்ன மாநாடு அப்படிங்கிற கேள்வி அடுத்ததாக திரும்ப வருது இல்லை? அப்போ அதே தான் நீங்களும் நடத்துகிறாங்க. உங்களுக்கு அப்போ வந்து இந்த டென்ஷன் வருது. அப்போ நீங்கள் இன்னொரு ஆள் வந்து இந்த மாநாட்டுக்கு மக்கள் எப்படியாவது போயிடக்கூடாதுன்றதை தடுக்கிறதுக்காக ஒருத்தன் பேசுகிறா, பெங்களூர் மாதிரி இங்கே ஒரு ஸ்டாம்பீடு வரும், அதனால் இதை நீ நடத்தக்கூடாது. அப்போ மக்களை தடுக்கணும். எப்படியாவது என்னன்னா 5 லட்சம் அவங்க வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. அப்போ அந்த 5 லட்சம் டார்கெட் வச்சிருக்கு அவங்க வேலை பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வந்துடுமோ அப்படிங்கக்கூடிய பயம் இன்னைக்கு இவர்களுக்கு வந்து விட்டது. 5 லட்சம்ங்கிறதுக்கு மேலே கூட வரலாம் அப்படின்னு கூட இன்னைக்கு. ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, இன்னும் கூட நான் எதிர்பார்க்குறேன், இன்னும் கூட நிறைய செய்யுங்க. இதையெல்லாம் நீங்கள் செய்யதான் இந்து மக்களுக்கு நீங்கள் யார் என்பது புரிய வரும், தெளிவாக புரிய வரும். அப்போ இது நிச்சயமாக இந்து மக்கள் இந்த மாதிரியான உங்களுடைய முட்டாள்தனமான செய்கைகளை எல்லாம் பார்த்து பொங்கி எழுந்து இந்த மாநாட்டிற்கு முழு ஆதரவு கொடுத்து வரவேணான்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாநாட்டில் நிச்சயமாக கலந்துப்பாங்க. அப்போ இந்த மாநாடு என்பது முழு அளவில் இன்னைக்கு வந்து வெற்றி பெறும்.
அதனால என்ன செய்யணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். இன்னும் நிறைய பண்ணுங்கன்னு சொல்றேன். இன்னும் எங்க எதிர்ப்பு இருக்கோ அந்த எதிர்ப்புக்கு அந்த இடத்துல தான் இதுக்கான பலன் கிடைக்குது. நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். நீங்க எதிர்க்கிற வரைக்கும் எதிர்த்துட்டே இருங்க. இந்துக்கள் நிச்சயமாக இதை எல்லாத்தையும் புறம் தள்ளிவிட்டு இந்த மாநாட்டிற்கு வரத்தான் போகிறார்கள். இந்த மாநாடு பெரிய அளவில் வெற்றியடையத்தான் போகிறது. ஆனால் எந்த அளவிற்கு இன்னைக்கு இந்துக்கள் ஒன்றாக ஒரு இடத்தில் கூடி அந்த இடத்துல ஒரு கந்தசஷ்டி பாராயணம் செய்வதற்கு கூட இந்த நாட்டில் அனுமதி கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இஜித்திமா அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு அது துலுக்க நடத்தினா அதுக்கு அந்த வழியாக போகிற வண்டிக்கு டோல் கூட இல்லாமல் அது கூட ஃபெசிலிட்டேட் பண்ணி தருவாங்க. அந்த இஜித்திமாவிற்கு சட்டவிரோதமாக வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் கூட கலந்துக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் கூட இருக்கும். அதை பற்றி எல்லாம் கூட இங்கே பெரிய அளவில் அதை பற்றி பேச மாட்டார்கள். இந்த அரசாங்கம் அதை எல்லாத்திற்கும் அனுமதி கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்துக்கள் நேர்மையாக ஒரு இடத்துல கூடி அந்த இடத்துல அவர்கள் பாராயணம் செய்வதற்கு கூட இன்னைக்கு அனுமதியை மறுக்கிறதுக்காக இது போன்ற பல விஷயங்களை இன்னைக்கு சைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகமம் விதிமீறல் அப்படின்னு எடுத்துட்டா இன்னைக்கு அந்த ஆகம விதிமீறல் மொத்த உருவமாக இன்னைக்கு இருக்கக்கூடியது HRNC தான். இவர் நியாயமா ஆகம விதிமீறலுக்கு எதிரான ஒரு வழக்கு போடணும்னா முதல்ல இவருக்கு ஆகமத்தை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லை அப்படிங்கறத முதல் பாயிண்ட்டு. ஆனா அப்படி இருந்தும் நீ ஏதாவது ஒரு விதிமீறல் இருக்கு, நீ யாருக்கு எதிராகாவது போடணும் கேஸ்னா இன்னைக்கு HRNCக்கு தான் போடணும். ஏன்னா HRNC பண்ணிட்டு இருக்கிறது அத்தனையுமே ஆகம விதிமீறல் தான். எந்த அடிப்படையில கோவில பிரசாத ஸ்டால் போட்டிருக்காங்க, அதனை நைவேத்தியம் பண்ண பொருளா? சரி, அப்படியே பிரசாதத்தை விற்கலாமா? முதல்ல விற்கிறதுக்கு ஆகமம் அனுமதிக்கிறதா? சரி, அன்னதானம்ங்கிற பேர்ல கோயிலுக்குள்ள எப்படி நீங்க அன்னதானம் போட முடியும்? எப்படி நீங்க கோயிலுக்குள்ள உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு நீங்க ஒரு எச்சல் செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? சரி, அதுக்கப்புறம் இந்த திவச கூட்டம் நடத்துவாங்க கோயில்ல வச்சு, செத்தவனுக்கெல்லாம் பிறந்த நாள் நினைவு நாள் பண்றதுன்ட்டு. அதெல்லாம் எந்த அடிப்படையில கோவிலுக்குள்ள நீங்க நடத்துறீங்க? அண்ணாதுரைக்கு ஈவேராக்கும் கோயிலுக்குமே சம்பந்தம் இல்லை, அண்ணாதுரைக்கும் கோயிலுக்குமே சம்பந்தம் இல்லை, கருணாநிதிக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. இதெல்லாம் மட்டும் நீங்க எப்படி நடத்துறீங்க? அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஆகம விதிமுறைகளாக கண்ணில் தெரியலையா? அதனால இந்த வழக்கு என்பது இதை தாமதப்படுத்துவதற்காகவும் இந்த மாநாட்டை தடுப்பதற்கு அடுத்த உத்தியை கையாண்டிருக்கிறது. அதை தவிர வேறு எதுவும் இதில் நான் பார்க்கவில்லை.